உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை நம்மளோட தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மாட்டு கறி சாப்பிட்றீங்க, ஆனால் மாட்டு கோமியத்தை குடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அதை ஏன் அரசியலாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக ஒரு கேள்வி நமக்கும் இருக்குது. நமக்கே தெரியாதாங்க, கோழி முட்டையை தான் சாப்பிடுவாங்க, அதுக்காக கோழி புழுக்கையை கோழி எச்சத்தை இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது என்ன இவ்வளோ அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை டாக்டர் தமிழிசை கேட்குறாங்க. டாக்டர் தமிழிசைன்னு பெயர் போட்டுக்கிற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மருத்துவ படிப்புக்காக இடஒதுக்கீடு கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படி அந்த பெரியவர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், தமிழ் அறிஞர், அவர் கொடுத்த இடஒதுக்கீட்டால் இந்த அம்மா டாக்டருக்கு படித்தாங்க. ஆனால் டாக்டருக்கு படித்தாங்களே தவிர 5 வருஷம் போயிருப்பாங்க காலேஜுக்கு, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அறிவு வந்ததா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி டாக்டருக்கு படித்து அறிவு வந்திருந்தா இந்த முட்டாள்தனமான வாதத்தை அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கோழி முட்டையை சாப்பிட்றீங்க, கோழி புழுக்கையை சாப்பிடாம இருக்கீங்க, இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த அம்மா பேசுறது. இவ்வளவு முட்டாள்தனமான வாதத்தை இப்படி பிடிவாதமாக பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னா அந்த சங்கிகள் தான். ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி கூட்டத்தார் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை தவிர டிலெக்டபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுங்க ஆங்கிலத்தில். டிலெக்டபிள் அப்படின்னா ரெலிஷபிள், அதாவது இந்த உணவை சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும். டிலெக்டபிள்னா இட் கிவ்ஸ் பிளெஷர் டு சீ, டு ஸ்மெல் அண்ட் ஈட் அப்படின்னு அர்த்தம். பார்க்கறதுக்கும் சுவையாக இருக்கணும், முகர்ந்து பார்த்தா வாசனையும் சுவையாக இருக்கணும், ருசியும் சுவையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொருளை தான் டிலெக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டை போய் கேளுங்களேன் யாராவது, இந்த கோமியம்ங்கிறது டிலெக்டபிளா அப்படின்னு. நிச்சயமாக மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர இன்னொன்று, மனுஷக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க, அதை மாதிரி உடும்பு கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க, முதலை கறி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பாம்பு கறி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இது அவரவர் விருப்பம் தானே தவிர கோமியத்தை அமிர்த நீர் அப்படின்னு சொல்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க நிச்சயமா. அதுவும் மாட்டு கோமியத்தை சாப்பிட்றாங்கன்னா அப்போ மனுஷ கோமியத்தையும் குடிக்கலாம்ல, மனுஷனோட சிறுநீரையும் பிடிச்சி குடிக்கலாம்ல. இன்னொன்று, அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு இந்த சங்கிகள்லாம் உடனே விவாதங்களில் வந்து பேசுகிறாங்க. எதை எடுத்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதை நீங்கள் லேபில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எதை எடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத, இன்க்ரெடியன்ஸ் இல்லாத பொருள் என்பது உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி மனிதர்கள் சாப்பிடுவதற்கு, மனிதர்கள் அருந்துவதற்கு, மனிதர்கள் நுகர்வதற்கு ஏற்ற டிலெக்டபிளாக இருக்கா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அதை தவிர இந்த சங்கிகள் எல்லாருமே பசுவை தானே தெய்வமாக கொண்டாடி பசுவோட சிறுநீர் தான் கோமியம், கோமியம் தான் அமிர்த நீர்னு பேசிகிட்டே இருக்காங்களே. எருமை இல்லாமல் பசுவால் என்ன செய்ய முடியும்? எருமை இல்லாமல் பசுவால் தானே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ எருமையை நீங்கள் விளக்குறீங்க. காரணம் என்ன? எருமை கருப்பாக இருக்கிறது, எருமை எமனேறும் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தானே. பசுங்கிறது காமதேனு குடியிருக்கும் விலங்கு அப்படின்னு சொல்றாங்க புராணங்கள்ல. இந்த புராணங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சங்கிகளோட, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி காரங்களோட ஒரே நோக்கம். அப்படின்னு பார்க்க போனா நேத்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, மாட்டுக்கறி சாப்பிடுகின்றனர், ஆனால் விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு மாட்டின் சிறுநீர் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 80 வகையான நோய்களுக்கு கோமியம் மருந்தாகிறது என ஆயுர்வேதம் கூறுகிறது. இவர்களுக்கு கோமியம் குடிப்பதில் பிரச்சனை இல்லை, இதனால் டாஸ்மாக் வருமானம் குறைந்து விடுமோ என்று அஞ்சுகின்றனர் அப்படின்னு இந்த அம்மா இந்த எதுகை, மோனை, இலக்கணம், இலக்கியம், கவிதை மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் போட்டு தானே சிரிச்சுப்பாங்க உடனே கேன்னு. இது வந்து பாடி ஷேமிங் பண்ணுகின்ற விஷயம் இல்லை. ஆனால் அவங்க சொல்லும்போது எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எதை ஒன்றே ஆணித்தரமாக சொல்ல மாட்டாங்க, உடனே அவங்களே சிரிச்சுப்பாங்க அவங்க சொல்கிற ஜோக்குக்கு. அது லேடி வடிவேலு மாதிரி நமக்கு டாக்டர் தமிழிசை கிடைச்சிருக்காங்கன்னு நிச்சயமாக சொல்லலாம். சரிங்க, இவங்க சொல்கிற வாதத்துக்கே வரலாம். இவங்க வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு போனால் இவங்க காலையில் போனோடனே நம்ம எல்லாம் என்ன கேட்போம்? காஃபி டீ குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்போம், இல்லை ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்போம். இந்த அம்மா என்ன கேட்க போகிறாங்க? மனுஷ சிறுநீர் வேணுமா இல்லை மாட்டின் சிறுநீர் வேணுமா? அதைத்தான் இந்த அம்மா கேட்பாங்க. மனுஷ சிறுநீர் வேணுமா, மாட்டின் சிறுநீர் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதைத்தான் கொடுப்பாங்களோ என்னவோ. அடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் கோழியோட எச்சம் வேணுமா, மாட்டோட எச்சம் வேணுமா? உங்களுக்கு சாணியில் சோறு பொங்கி
கோமியத்தில் குழம்பு வச்சு கோழியோட எச்சத்தில் கோழியோட புழுக்கையில் பொரியல் பண்ணி இந்த மாட்டு சாணத்தையே உருண்டையாக பண்ணி அதையும் நாங்கள் வதக்கி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் உங்களுக்காக சிறப்பு உணவு தயார் பண்ணி வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க சிறப்பு உணவு அப்படின்னு கேட்டால், மனித மலத்தில் உங்களுக்காக பாயசம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. இவ்வளோ மோசமாக பேசுகிறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த அம்மா மாதிரி மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவம் படித்தவர்கள் என்ன மாதிரி இப்படி முட்டாள்தனமான வாதத்தை சொல்கிறார்கள்? அதில் இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னா, ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத பொருளே எதுவும் இருக்காதுங்க. விஷத்தில் கூட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், தண்ணீரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கோமியத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் மலத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த மலத்தை அதுக்காக நீங்கள் இது பல நோய்களை குணப்படுத்துகிறது, ஆனால் மலம் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால தான் சொல்ல டிலெக்டபிள், மனித குலத்துக்கு மிக முக்கியம் டிலெக்டபிளாக இருக்க வேண்டும் என்பது. சரி, இந்த கோமியத்தையே டிலெக்டபிளாக மாற்றி கொடுத்துட்டா நம்ம குடிச்சிருவோமா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த அம்மா தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீன் என்பதை சைவ உணவில் சேர்த்து விட்டால் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் அதை சாப்பிடுவார்கள்னு ஒரு அறிவுபூர்வமான வாதத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி அறிவு மழுங்கி போய் கிடக்குதுன்னு புரியவே இல்லைங்க. சைவ உணவில் நீங்கள் மீனை கொண்டு வந்து சேர்த்து விட்டால், அந்த பட்டியலில் சேர்த்துட்டா மட்டும் சைவ உணவு சாப்பிட்றவங்க மீனை சாப்பிடுவாங்களா? என்ன அறிவே இல்லையா? அது எந்த பட்டியலில் இருக்கிறது என்பது அல்ல முக்கியம். அதை விரும்பாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் திணிக்க முடியாது. இந்த பட்டியலில் கொண்டு வந்துட்டேங்க, அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது அறிவுக்கு ஒவ்வாதது. தே டோன்ட் அப்ளை தேர் மைண்ட் பிஃபோர் மேக்கிங் எ சென்டென்ஸ், பிஃபோர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். அப்போ அறிவுக்கு பொருந்தாமல், அறிவே இல்லாமல், நாட் அப்ளைங் தேர் மைண்டுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அறிவே இல்லாமல் பல செய்திகளை சொல்லிவிட்டு அதுக்கு ஐஐடியிலிருந்து வேற ஒருத்தர் கிளம்பி வர்றாருங்க. ஐஐடியோட டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் கிளம்பி வந்து இப்படி அறிவுக்கு பொருந்தாத வாதத்தை சொல்ல முடியும் என்றால் அது இந்த சங்கிகள் கூட்டத்தில் மட்டும்தான் நடக்குங்கிறது நிச்சயமாக உண்மை. இந்த அம்மாவுக்கு யாராவது விருந்துக்கு நாம் கூப்பிட்றோன்னா இதெல்லாம் செய்து வைக்கலாம். சரியா? இவங்க வந்து கை நினைக்கிறாங்களான்னு பார்க்கணும். அது மாதிரி இவங்க வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு போனால், யாரும் போகமாட்டோங்கிறது வேற விஷயம். அன்னைக்கு கூட அந்த அம்மா அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு நாளுக்காக. ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுற உணவை நீங்கள் கோமியத்தில் தான் தயார் செய்து கொடுப்பீங்களா, இல்லை அந்த பேக்கெட் பண்ணி கொடுத்தீங்களே அதுக்குள்ள மனுஷனோட மலம், மாட்டோட சாணி இதெல்லாம் போட்டு தான் சாதம் பண்ணி கொடுத்தீங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. இவ்வளவு இழிவாக ஒரு அரசியலை செய்ய வேண்டுமா? பிஜேபி செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில். ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அத்தனை மக்களின் தேவைகளையும் கேட்டறிந்து உணர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் பலன்களை அனுபவிப்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் என்னும்போது. அப்படிப்பட்ட ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், அவருடைய ஆட்சிக்கு எப்படியாவது இழுக்கு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த மாதிரி உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர ஆட்டுக்குட்டியா இந்த மருத்துவர் அம்மாவா அப்படின்னு ஒரு போட்டி வேற போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டிக்காக தமிழக மக்களையே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்குள்ள போட்டி நடக்குது, தலைவர் பதவிக்கு யார் வர போறாங்க அப்படின்னு. அதில் மிக முக்கியமாக நம்ம உணர வேண்டியது, யார் மிக 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 அதிகமாக -0 மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் பிஜேபியில் தலைவராக வர முடியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒன்றை விட முட்டாள்தனமாக நான் பேசுகிறேன் பாருன்னு இவங்க போட்டி போட்டுக்கிட்டு அறிவின் சாயலே இல்லாமல் முட்டாள்தனமாக வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்பப்போ ஒரு பேட்டி வேற, இது இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி அறிவுபூர்வமான வாதங்களை கேட்டது ஒரு காலம். கலைஞர் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா அவ்வளவு நகைச்சுவையும் சிந்திக்க தூண்டிய கருத்துகளுமாக, இலக்கணமும் இலக்கியமுமாக அவர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இந்த அம்மாவோ ஆட்டுக்குட்டியே பேசினா, அது மாதிரி ஆமக்கறி பேசினா தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் தலையெழுத்தா? இப்படியெல்லாம் இந்த உளறல்களையெல்லாம் கேட்கணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தலையெழுத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை வந்திருக்கு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் எல்லாருமே அலோபதி டாக்டர்கிட்ட போவோம், ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போவோம். இப்போது டாக்டர் தமிழிசைங்கிறவங்க கோமியோபதி டாக்டராக வந்திருக்காங்க. இந்த கோமியோபதி டாக்டர் என்பது நிச்சயமாக பிஜேபி RSS சங் பரிவாரின் முட்டாள்தனத்தின் அடையாளம்.
இதில் வேற ஒன்றுமே இல்லை. அவன் வயிற்று பாட்டுக்காக தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கான், உழைச்சிக்கிட்டு இருக்கான். உருண்டு புரண்டு என்னையா பண்ணுறது? இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இந்த நிம்மி மம்மி நம்ம ஊருகா மாமி வேற இருக்கிற எல்லா வரியையும் போட்டு இந்திய மக்களை உயிர் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க, உயிரை பிடுங்கிட்டு இருக்காங்க, உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இவங்க பேசாமல் விலைவாசி உயர்ந்து போய் கிடக்குது. நேற்று 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்த பொருட்களை இன்னைக்கு வாங்க முடியாது. அதே 100 ரூபாய்க்கு என்கிறதாக விலைவாசி விண்ணை தாண்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் உணர்ந்து விடாமல், அதையெல்லாம் பேசி விடாமல் இருப்பதற்காக இந்த மாட்டு மூத்திரம் டாக்டராக இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. மாட்டு மூத்திரம் டாக்டர் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி இருக்குது. ஐஐடியை இழுத்து மூடுங்க, எய்ம்ஸை இழுத்து மூடுங்க, மருத்துவமனைகளை இழுத்து மூடுங்க, எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி இந்த கோமியம் என்கின்ற அமிர்த நீர் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுங்களேன். 1 நேஷன் 1 எலெக்ஷன் உளறிட்டு இருக்கீங்கல்ல, அது மாதிரி 1 நேஷன் 1 மெடிசன் அப்படின்னு அமிர்த நீர் என்று இனிமேல் இதைத்தான் நீங்கள் அத்தனை பேரும் அருந்தியாக வேண்டும். காலையில் எழுந்தீங்களா, டீ காஃபியை விட்டுருங்க, மூக்கை பிடிச்சிக்கிட்டு கோமியத்தை குடிங்க. காலையில் சாப்பிட்ணுமா, அவங்கவுங்க ஒரு உருண்டை மலத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அதை இட்லியாக பண்ணி சாப்பிடுங்க, தோசையாக பண்ணி சாப்பிடுங்கன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுங்களேன். காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கைக்கு நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது பிஜேபி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அந்த காட்டு மிராண்டித்தனமாக எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி, விலங்குகளை மனிதர்களை அடித்து நொறுக்கி கொடுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலிருந்து நாகரிகமாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து கோமியம் குடி அதுதான் 80 வகையான நோய்க்கு குணமாக்கும் அப்படின்னு உளறாங்கன்னா உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT அப்படின்னு என்னென்னமோ மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள், என்னென்னமோ விஞ்ஞான முன்னேற்றங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நோய்க்கு மருந்து என்ன, அந்த நோய்க்கு மருந்து என்னன்னு உலகத்தில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவங்க பிஜேபி சங் பரிவார்காரங்க மாட்டு கோமியம், அதுவும் பசுவின் கோமியம் தான் உலகத்திலே சிறந்த அமிர்த நீர்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான கும்பல் தான் கும்பமேளாவிலும் வந்து சேர்ந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பலர் வருகிறார்கள். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒய்ஃப் அங்கே வந்து அலர்ஜி ஆகி அவங்க அந்த அம்மா மருத்துவமனைக்கு போயிருக்காங்கங்க. ஏன்னா இவ்வளவு லட்சம் மக்கள் அங்கே கூடுறாங்கன்னா இத்தனை பேருக்கு கழிவு நீர் எங்கே போகும்? இவ்வளவு பேர் மலம் கழிப்பார்கள், அது எங்கே போகும்? கங்கை, அதில் அத்தனை பேரும் சிறுநீர் கழித்திருப்பார்கள்ல, அவ்வளோ அசுத்தமாக்கணுமா கங்கையை அப்படிங்கிற கேள்வியை தான் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் கேட்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க தெரியாம தான் டக்குன்னு ஒரு புதிய வாதத்தை முன்வைக்கிறார்கள் இந்த RSS சங் பரிவார் கூட்டத்தினர். இந்த டாக்டர் கோமியோபதி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மக்களோட வாதத்தை கேட்டு சிரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இவர்கள் எவ்வளவு தூரம் அவர் அறிவுக்கு பொருந்தாத வாதங்களை முன்வைக்கிறார்கள் எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டை அறிவுபூர்வமான மாநிலமாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிஜேபி அறிவற்றவர்களின் மாநிலமாக மாற்றுவதற்கான வேலையைத்தான் முன்னெடுக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து குரல் கொடுப்போம். தொடர்ந்து டாக்டர் கோமியோபதி, ஆட்டுக்கறி, ஆட்டுக்குட்டி, ஆமைக்கறி இவர்களோட முகமூடிகளை கிழிப்போம். அது ஒன்றுதான் நாம் திராவிடத்தின் வாரிசுகள், தந்தை பெரியாரின் வாரிசுகள், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி சமத்துவம், சமதர்மம், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த சமநீதியின் வாரிசுகள் என்பதை உணர வைக்க முடியும். உணர வைப்போம். நன்றி, வணக்கம்.